வணக்கம் நண்பர்களே! வாழ்க வளமுடன், நலமுடன் வாழ்க வையகம். நான் நேத்து நைட்டு ஒரு பதிவு குடுத்திருந்தேன். கடன் பிரச்சனையிலேருந்து எப்படி வெளில வரலான்னு சொல்லிட்டு. இது என்னன்னா முழுக்க முழுக்க என்னுடைய வாழ்க்கையில நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கு பலன் தேடி தேடி கண்டுபிடிச்சு YouTubeல சரி நெறைய எல்லாரும் என்னென்னவோ சொன்னாங்க. அந்த வழிபாடா சொல்லாம நெறைய பேர் இத செஞ்சு பாருங்க, பர்ஸ்ல இந்த காச வைங்க, இந்த இலைய வைங்க, அத வைங்க, இப்படி வைங்கலாம் சொன்னாங்க. அதுல சிலருக்கு நடக்கலாம், சிலருக்கு நடக்காம இருக்கலாம். என்ன பொறுத்தவரைக்கும் சரியான முறையில நம்ம கடவுள் வழிபாடு பண்ணி, நம்மளோட உழைப்ப நம்ம குடுத்தோம்னா, கண்டிப்பா அதுல நமக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். என்னடா வழிபாடு பண்ணா நமக்கு ஆண்டவன் காசு குடுத்துருவான், காசு குடுக்க மாட்டாரு. அந்த காசு நம்ம கைக்கு வர்றதுக்கு உண்டான வழிமுறைகள அவர் நமக்கு காண்பிச்சு விடுவார். அது எனக்கு காமிச்சிருக்காரு, என் வாழ்க்கையில. நெறைய கடன் வச்சிருந்தேன். ஏகப்பட்டது இருந்தது. சரி அது எப்படி பண்றது? நான் அது கடைசி பார்ட்ல எனக்கு எந்த மாரி மெத்தட்ல எனக்கு அவரு வழி காமிச்சு விட்டார்ன்றதும் நான் சொல்றேன். ஆனா அதுக்கு எடுத்தோனே அத சொல்லிட்டோம்னா, அது ரிசல்ட் என்னன்னு தெரியாம இது பண்றோம்னா நல்லா இருக்காது இல்லையா? எப்பவுமே கிளைமேக்ஸ்ல தான் அது அதுக்கு உண்டானது நடக்கும். ஸோ ஆனா அது எனக்கு தெரியறதுக்கும் நான் இந்த மாரி வழிபாடுகள் தான் பண்ணேன். நான் கடவுள முழுசா ஃபர்ஸ்ட்டு முருகருங்க. மாலோன், மயிலோன் தான் இது சொல்லியிருக்கிறதே. ஓகேங்களா? மாலோன்னா நமக்கே தெரியும். சாக்ஷாத் பெருமாள், லார்டு விஷ்ணு. ஸோ அதே மயிலோன்னா நம்ம சுப்பிரமணியன், நம்ம சொந்த கடவுள், கந்த கடவுள். ஸோ அதுக்காக யோசிச்சு பார்த்தேன். சரி நம்ம உழைப்பையும் கொடுக்கணும், அதே நேரத்தில் நம்ம நல்ல வழிபாடும் மனசளவில் உண்மையாக நம்ம வழிபாடு பண்ணணும். அது கண்டிப்பாங்க. எது ஒன்றுமே நம்பிக்கையோடு செய்யுங்க, ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும். நான் எல்லாமே நம்பிக்கையோடு செஞ்சேன். நான் நிறைய விரதங்கள் இருந்தேன். 48 நாள் விரதமும் இருந்தேன். ஸோ ஏகப்பட்ட விரதம் ஸ்டில் எனக்கு அதோட நல்ல பலன்றனால இன்னமும் அதை நான் கண்டினியூ பண்ணுறேன். முருகர் எந்த விரதமும் நான் விட மாட்டேன். சஷ்டி இருக்கிறேன், கிருத்திகை இருப்பேன், அதே மாதிரி வருஷத்தில் வர பங்குனி உத்திரம் ஃபுல் டேஸ் இருப்பேன். அதுக்கப்புறம் சஷ்டி 6 நாள் ஃபுல் டே இருப்பேன். அதான் ஃபுல் டேனா நைட்டு மட்டும் சாப்பிடுவேன். அந்த மாதிரி முருகருக்கு உண்டான எல்லா இதுவுமே நான் விடுறதில்ல. அதுக்கேற்ற மாதிரி முருகர் எனக்கு நிறைய சோதனைகளை கொடுத்தாலும் அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு உண்டான வழியையும் காமிச்சாரு. ஸோ அதான் நம்ம இன்று ஒரு தகவல்ல இதை பற்றி நம்ம பார்க்கலாம். நம்ம இதில் பார்ட் 2ன்னு போட்டிருக்கேன். ஸோ பார்ட் 1ல நான் நேற்று நைட்டு 12 ஆயிடுச்சு. அதனால என்னால் கொஞ்சம் சரியாக கொடுத்தனான்னு எனக்கே டவுட்டு. அதனால் அதை பற்றின ஒரு தொகுப்பை இங்கே கொடுத்துடலாம். வேல்மாறல் கண்டிப்பாக நான் ஃபுல்லாக வேல்மாறல் தனிப்பதிவாகவே தரேன். ஆனால் இப்போதைக்கு ஏன் இதில் கொடுத்துருக்கேன்னா, முருகரோட வழிபாட்டில் ரொம்ப முக்கியமானது வேல்மாறல். இதை அருணகிரிநாதரும் கொடுத்துருக்கார். அவர் என்ன பண்ணாருனாக்கா மொத்தம் பாடல்கள் கொடுத்தாரு. அவர் மொத்தமே ஒரு 16 பாடல்கள் கொடுத்தாரு. ஆனா அதை வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமி என்ன பண்ணாரு, அதை 64ஆ மாத்தினார். அது மந்திர தொகுப்பா மாத்தினாரு. அதுதான் வேலும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. வேல்மாறல் பெரிய சப்ஜெக்ட், பெரிய நிறைய பாட்டு. அது 64 தடவை மாறி மாறி வரும். ஸோ மொத்தமாக நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா 108 தடவை அது வரா மாதிரி வரும். அதை நான் தனிப்பதிவாக தரேன். அதோட நேத்தோட கொடுத்ததை ரீகேப் மாதிரி கொடுக்கலாம் மக்களுக்கு. அதில் போய் பாருங்க பார்ட் 1ல. அதில் ஏதாவது டவுட்னா கமெண்ட்ஸ் கொடுங்க, நான் கமெண்ட்ஸ்க்கு பதில் சொல்கிறேன். ஆனால் இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணேன். இப்போ நான் ஏன் இதை போடுறேன் தெரியுமா? நான் பங்குனி உத்திரத்துலேருந்து 48 நாள் விரதம் கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். அதாவது நோ நான்வெஜ். அவரோட திதிகள், அவரோட இது சஷ்டி கிருத்திகை எல்லாமே மார்னிங் ஃபாஸ்டிங் இருக்கேன். அந்த மாதிரி நான் ஃபாலோ பண்ணுறேன். நான்வெஜ் சுத்தமாக எடுத்துக்கிறது கிடையாது. இது நான் பங்குனி உத்திரத்துக்கு முன்னாடியே போடணும்னு நினச்சேன். ஏன்னா ஃபுல்லாக கடன் எனக்கு அடையணும். நான் உழைப்பு கொட்டிக்கிட்டு இருக்கேன். அதில் எனக்கு நல்ல பலன் கிடைக்கணும்ல. அப்போ சேர்ந்து நம்ம வழிபாடும் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். எனக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ஆஸ் ஆஃப் நவ் எனக்கு நல்ல ரிசல்ட். நிறைய சோதனை கொடுத்தாரு. நான் சோதனை கொடுப்பேன்டா, ஆனால் நான் உனக்கு அதுலேருந்து வெளியில் வரத வழியும் காட்டுறேன்னு எனக்கு முருகர் காமிக்கிறாரு. இந்த கோயில் என்ன தெரியுமா? சுரோபரி. இதுக்கும் நான் போயிருந்தேன். சுரோபரி கோயில் உண்மையிலுமே பெரிய கோயில் தாங்க. நம்ம ரெட் ஹில்ஸ் தாண்டி உள்ளே போகணும். போய் பாருங்க. செவ்வாய்க்கிழமை போனால் நல்லதுன்றாங்க. ஆனால் செவ்வாய்க்கிழமை போனால் ஃபுல் கூட்டம். அங்கே காலைல போனால் ஈவினிங் ஆகிடும். மற்ற நாளில் முருகர் கோயில் தானேங்க. நம்பிக்கையோடு போகும்போது எந்த நாளில் போனால் என்ன? நீங்கள் விரதத்தை செவ்வாய்க்கிழமை இருங்க, கோயில் போய் ஃப்ரீயாக பார்த்துட்டு வாங்க. நல்ல தரிசனம் பண்ணுங்க பொறுமையாக இருந்தால். அதுதான் முக்கியம். ஸோ நான் நார்மல் டேஸில் போய் அதே சிறுவாபுரி முருகருக்கு அபிஷேகமே பார்த்தேன் நான். அதுக்கப்புறம் முக்கியமான அருணகிரிநாதர் அருளே கந்தர் அனுபூதி. உண்மையிலுமே நான் ரொம்ப தேங்க் பண்ணுவாங்க. இதை நான் ஒரு தனிப்பதிவாக போட்டிருந்தேன்.
முதல்ல கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் கம்மியாக இருந்தா, செகண்ட் டே தேர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்னோட வீடியோஸ்லேயே அதான் நம்பர் ஒன் ஹவர்ஸில் இருக்கு. ஸோ உண்மையாக சொல்ல இது வந்து முருகரோட அருள்னு சொல்றதா இல்லை அருணகிரிநாதர் அருள் சொல்றதா இல்லை உங்களுடைய பேராதரவன்னு தெரியல எனக்கு. சரி, இதுதான் அதோட ரீகாப் இவ்வளோதாங்க. இதெல்லாம் பாருங்க. உங்களுக்கு எது தனியாக வேணும்னு சொல்லுங்க, நான் கண்டிப்பாக பண்ணுறேன். திருப்புகழ் நான் தனியாகவே தரேன். அருணகிரிநாதர் பெரிய பெரிய மந்திரம் திருப்புகழ்ல இல்லாததே இல்லை. என்ன வேணும், நோய் படுமா திருப்புகழ் எல்லாத்துக்குமே இருக்கு. சரி, நம்ம இப்போ பார்ட் டூல இதையும் நான் ஃபாலோ பண்ணேங்க. அபிராம அந்தாதி வந்து 54வது பாடல்ல நமக்கு கடன் திக்கிற பதியம் இருக்கு. இப்போ அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு நூலுக்கும் நூல் பயன் இருக்கும், அதை படிச்சிடலாம். ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை அழகா வரும். அதுக்குள்ள இது நான் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ முக்கியமான பாடல் இது, படிங்க. இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பால் சென்று இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் இணைகுவிரேல் நித்தம் நீடுதவம் கல்லாமை கற்ற கைவர் தம்பால் ஒரு காலத்திலும் செல்லாம வைத்து திருவுரை பாதங்கள் சேர்மின்களே. இதுதாங்க முக்கியமானது, அந்த 54வது பாடல். இது வந்து நமக்கு கடன் தீர்க்கும் பதிகம். அபிராமி அந்தாதியில வந்து ஒவ்வொரு பாடலுக்கு மொத்தம் 100 பாடல்கள் இருக்கு. ஒவ்வொரு பாட்டுக்குமே ஒரு மகிமை இருக்கு. நீங்க நம்மனாலும் சரி நம்மாலும் சரி, இது எல்லாமே மந்திர சொற்கள். இது நீங்க நம்ம மக்கள் எழுதுனது இல்ல. கடவுளை ஃபுல்லா தினந்தோறும் பூஜித்து அவர்கள் அருள்பட்டு அவர்கள் திருவாயால எழுதுறது. ஸோ கண்டிப்பா அதுல பலன் இல்லாம இருக்கவே இருக்காது. ஆனா நமக்கு நம்பிக்கை வேணும், நல்ல மனதைரியத்தோட பண்ணணும். இது நான் எப்பவுமே வழிபடுவேங்க. இது எனக்கு நான் ஒரு தடவை தான் படிச்சேன், எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இதை வாரம் வெள்ளிக்கிழமை நான் சாமி நினைச்சு படிப்பேன். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கிடைக்குங்களே. இதை நான் தனிப்பதிவும் வெள்ளிக்கிழமை ஷார்ட்ஸ் போட்டேன், நல்ல ரெஸ்பான்ஸு. இதுல என்ன ஒரு பியூட்டினா, இந்த கடைசியா அபிராமி கடைக்கண்களேன்னு வரும்போது உங்க குலதெய்வம் அம்மனா இருந்தா அந்த அம்மன் பேரை நீங்க போட்டுக்கலாம். இப்போ எங்க குலதெய்வம் பார்த்தீங்கன்னா வஞ்சியம்மன். நான் ஷார்ட்ஸ்ல போடுறேன், நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. இந்த கடைசியில வரும்போது கணம் தரும் பூங்கொழலால் ஸ்ரீ வஞ்சியம்மன் கடைக்கண்களே நான் படிப்பேன். உண்மையிலுமே இது வந்து அந்த மாதிரி தான் அபிராம அந்தாதி. அதாவதுங்க, சில புக்கெல்லாம் வீட்டில் நம்ம படிக்கிறோமோ இல்லையோ அது வீட்டில் வாங்கி வச்சுக்கணும். நான் பண்ண போறேன். இன்னும் திருப்புகழ்லாம் நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன், புக்காக கன்வெர்ட் பண்ண போறேன். திருப்புகழ், அதே மாதிரி அபிராமி அந்தாதி, சில புக்ஸ்லாம் பண்ண போறேன். நன்றி, வணக்கம்.